என்ன வாயில ஒரு பல்ல கூட காணா? அதானே உள்ள மொழு மொழு மொழுல இருக்கு. மைக்க பக்கத்துல ஒண்ணா பொழுக்கடின்னு உள்ள போயிருது. ஆத்தா பேசி ஆம்பளை அடிக்கலாமா? சொல்லு, நீ சொல்லு. ஒரு பெரிய மனுஷன் அடிக்கக்கூடாது. அப்ப வந்து என்னை போட்டு அடிக்கிறாளே, நீ ஒரு தாய், நீ கேட்கறதா இல்லையா? என்னத்த கேட்க சொல்ற? கேட்கலனாக்கா போட்டுக்கிட்டான் உதச்சா போறா, அடிக்காம என்ன பண்ற? ஆமா, யார் உதஞ்சா? அவ உதஞ்சா நான் உதஞ்சனா? இப்ப எனக்கு சப்போர்ட் பண்றியா அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கறாங்க நீ செய்யறது. ஒண்ணு சரி, என்ன உன் புருஷன் பேர் நீ சொல்ல மாட்டே இல்ல? அவ தலையில அடிச்ச மாதிரி சொல்லுவா. சொல்லுவேன். உன் புருஷன் பேர் என்ன? என்ன சொல்லு. இன்னொரு பேர் வச்சிருப்பீல, கலனின்னு புருஷனுக்கு பேரு. சரி, இவ கேட்டா சரி, இந்த அரிசி களைஞ்ச தண்ணி கலனின்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல வேலை. அவ கத்துனா கத்திட்டு போறா. இப்ப மட்டுமே கத்துறா. ராத்திரிலாம் ஐயோ அம்மான்னு கத்துறா. ஓ ஏன்லாம் கத்துறா தெரியுமா? ஏன் அண்ணே நீ அண்ணே அதான் என்ன சினிமாலாம் வரையா நீயானே? ஐயோ இல்ல கிழிச்சு எரிஞ்சிடப்பா. அதா என்னடா இப்படி சத்தம் போறாங்க? என்னன்னு தெரியல. பேசுற ஏய் இரு, உங்க ஆத்தாவை என்கிட்ட பேச வை. கணேசா வாடா தம்பி. கேளு கேளு. ஏன் அடிச்ச? கல்லானாலும் கடுக்கு, புல்லானாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடாது. அப்ப நீ வந்து பொம்பளைட்ட என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இப்படி இப்படி இருக்கும். கல்யாணம் காட்சினா பொறுத்தியா இருக்கும். பொம்பளைனா அச்சம் மடம் நாணம் பைப்பு கைப்பு எல்லாம் வேணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பைப்புலாம் இல்ல. ஆமா, அடிக்க கூடாது. வந்ததுல இருந்து இந்த ஒரே டயலாக் தான் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கற. இப்ப குத்தி கொல்ல போறேன். இரு, உங்க ஆத்தா ஒரு வார்த்தை பேசட்டுமே. பேசுனா உங்க ஆத்தா தலையில கல்ல அடிக்கிறதே தப்பு தான். தப்பு செஞ்சதுக்கு தான் அடிக்கிறா. அடிக்கலாமா? நான் இது வரைக்கும் எந்த தப்பும் செய்யல. அவள்கிட்ட கேளு, ஏதாவது தப்புக்கு செஞ்சாலான்னு கேளு. இல்ல இல்ல சத்தியமா. அப்ப எப்படி அடிக்கலாம்? அடிக்க கூடாது. நீ மறுபடியும் அதே டயலாக் சொல்லிக்கிட்டு இருக்கற. வேற ஏதாவது மாத்தி சொல்லுதா? ஏதா என்னம்மா? ஏன்டா உனக்கு என்னடா கோவம்? ஏதோ சாசுக்கு பிடிச்சிருக்கா? அதானே தெரியல. வாயில ஏதோ வச்சு அடைச்சு விட்டாங்களா? இந்த தான் பல்லு இருக்குல ரெண்டு. அப்புறம் என்ன? இந்த ரெண்டு தான் ஓரமா ஒதுக்கிட்டு கிடக்கு. அது பேசும்போது நாக்கு இப்படி வெளில வெளில வந்து போகும்போது பல்லு வெளில வெளில வந்துட்டு போகுது. சரி, மாய்ங்க நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல? நல்லா பார்த்துக்கிறாங்களா இல்லையா? என்ன பார்த்துக்கலையா? ஒழுங்கா பார்த்துக்கல. யார் பார்க்குறா? அவள் பார்க்குறதுக்கிட்ட மயங்கி நல்லா பார்த்துக்கிறாளா இல்லையா? அதை முடிச்சு நம்ம ரெண்டையும் பேசிக்கிறோம். யாருக்கும் தெரியாது. சொல்லு, மருமக்கு எப்படி? மருமக்கு நல்லா பார்த்துக்கிறாங்களா இல்லை நாய்க்கு சோறு ஓட்ட வச்ச மாதிரி தள்ளி விடுறாங்களா? எதுக்கு அவ்வளோ பேர் இருந்தால் எனக்கு கண்ணில் நீ தானே மாட்டினேன். கடவுள் படைப்புல நீ ஒரு படைப்பு வந்து என் கண்ணில் மாட்டிட்டேன். ஆமாம், கேளு. மருமக கஞ்சி ஊத்துதா உனக்கு? நான் என்னத்தை போய் கேட்கறேன். கஞ்சி ஊத்துதா ஊத்தலையா? அது மட்டும் சொல்லு. கஞ்சி ஊத்துதா இல்லையா? கஞ்சி ஊத்தலையா? என்ன சொன்னாலும் நம்மளை மாட்டி விட்டுவானு பயந்துக்கிட்டே போயிருக்கிறேன். கஞ்சி ஊத்தல பாத்தியா? எவ்வளவு ஒரு கொடுமை. எத்தனை மைங்க ஏத்தா இப்பதான் மனப்படம் பண்ணது எத்தனையும் தெரியல. என்ன இப்ப பாட்டுக்கு ஏதாவது கிளப்பிட்டு போறாங்க. பேசட்டுமே. கண்ணீர் அது வாடு கடவா வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அது ஓடட்டு விடு. உங்க ஆத்தா தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டு போடுவேன். கல்ல தூக்கி போடுறியா? ஆமா. நீ என்னடி கல்ல தூக்கி போடுறது? நானே கல்ல தூக்கி போடுவேன். ஆத்தாடி பாவம். என்ன ஒரு பொம்பளை அடிக்கிறா, எனக்கு சப்போர்ட் பண்ணு சொன்னா நீ என்ன எதிர்த்து பேசுறியா? என்னகிட்ட எதிர்த்து பேச சொல்லு பாப்போம். நீ கும்மிரோம் கும்மி வாத்துக்க. நானும் தான். எதை செய்யக்கூடாது? செய்யத்தான் இல்லையா? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன செய்யக்கூடாது? செய்யத்தான் செய்யலைன்றனே. செஞ்சாச்சு அப்புறம் என்ன பண்ண? என் செய்யலைங்கிற நீ செஞ்சாச்சு நீ எப்படி சொல்லுவ? உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? ஐயோ ஏய் என்ன தையா பண்ணீங்க செய்ய போறீங்க? ஏய் வாயை மூடு. பாத்தியா பேச்ச பாத்தியாடி? பேச்ச பாத்தியா? எம்புட்டு பேச்சு. 80 வயசுல எம்புட்டு பேச்சு. எல்லாம் அன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. கம்பு கேழ்வரகு கேப்ப கோதுமை அப்ப நல்லா திடகாத்திரமா சாப்பிட்டதுனால இன்னைக்கு நல்லா தெம்பா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடுல அதெல்லாம் இல்ல. இல்லையா? ஒரு சுக்கும் இல்ல. சுக்கு ஒரு சுக்கும் இல்ல. கொண்டு உரத்தை போடுறான், உப்பை போடுறான், மருந்து அடிக்கிறான். எல்லாத்துலயும் கெமிக்கல் கலந்துருச்சு. ஒரு சாப்பாடும் சாப்பிட முடியல. அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடுல உணவே மருந்து. இந்த உணவை சாப்பிட்டா இந்த மருந்து அதுக்கு வந்து இது வந்து அந்த நோயை தீர்க்கும் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இதை சாப்பிட்டா இந்த நோய் வந்துடும். அரிசியை சாப்பிட்டா
சுகர் வந்துருது. அதை சாப்பிட்டா பிரஷர் வந்துருது. இதை சாப்பிட்டா கல்லு வந்துருது. இதை சாப்பிட்டா மூலம் தள்ளுது. மூலம் அது உனக்கு வந்துருச்சா இல்லையா? எல்லாத்துக்கும் தான் தள்ளுது. இந்த ஹீட்ல அப்படிதான் தள்ளுது. அப்ப இப்படி எதையுமே சாப்பிட முடியல. அப்ப நாகரிகம் மாறிடுச்சு, டெக்னாலஜி பெருகிடுச்சுங்கிற பேர்ல எல்லாத்தையும் நம்ம கெமிக்கலா மாத்திட்டோம். மண்ணும் மலடா போச்சு. மண் அந்த பிளாஸ்டிக் பூரா உள்ள நுழைஞ்சு அது வாட்டுக்கு எங்க நம்ம கடப்பாறை எடுத்து தோண்டினாலும் உள்ள பிளாஸ்டிக் தான் இருக்கு. அப்ப பிளாஸ்டிக் வந்து காலத்துக்கு அழியாதது. அது அப்படியே போய் மக்காம கிடக்கும். மக்கும் குப்பை மக்காத குப்பை. மக்கு குப்பை நான் தானே. மக்கும் குப்பை இருக்குல்ல, அது வந்து மண்ணோட மண்ணா கலந்துரும் போயிடும். அது உரம்தான். மக்காத குப்பை இந்த பிளாஸ்டிக்லாம் இருக்கு பாத்தியா, அது மண்ணோட கலந்து நாள் பட வருஷம் முச்சூடும் காலம் உள்ள வரைக்கும் அது அப்படியே பிளாஸ்டிக்கா கிடக்கும். கிடந்துச்சுன்னா மண் என்ன ஆகும்? மண்ணு மலடா போயிடும். அப்ப இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. அப்படி இருக்கு. அதனால சொல்றேன், என்ன பத்த ஆத்தாமர் அன்னைக்கு 16 முளை சேலையை கட்டி தெருவுல நடந்து வந்தா அந்த அம்பாலே நடந்தது இருக்கும்ல. இன்னைக்கு நம்ம ஆளுக சுடிதார்னு ஒன்ன போட்டுக்கிட்டு சரி அரை அடியில ஒரு ஹீல்ஸ் வச்ச செருப்பு ஒன்ன போட்டுக்கிட்டு இந்த டிக்கி அப்படி ஏத்தி விட்டுக்கிட்டு அப்படி நடந்து வந்தா குதிரை வந்தது மாதிரி இருக்கு. நீங்க அதத்தானே பாப்பிய? எது இந்த மாதிரி நடக்கிறத ஏன் நாங்களா பாக்குறோம்? ஏன் அது முடுன்னு எடுத்து போட்டான்னு அது இந்த சுடிதார் போடுற ஆளுக்கு ஒரு ஷால் ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அதை போடுறதே இல்ல. அது அவங்க விருப்பம்யா. அவங்க விருப்பம்னா நான் எங்களுக்கு கண்ட இடத்தையும் பாக்குறாங்க இல்லையா? அது உங்க மாறாப்பு சேலைக்கு மாறாப்பு சுடிதாருக்கு ஷால் கொடுக்குறான்ல, மானத்தை மறைச்சாத்தானே அடுத்தவங்க கண்ணு பார்க்காது. நம்ம ஏன் அதை தூண்டணும்னு கேக்குறேன். நம்ம அடக்க ஒடுக்கமா இருக்கணும்ல, அத சொல்றேன். பெத்தவங்க சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஆளு என்ன பண்ணுவான் தெரியுமா? ஊர் பெருமைக்கு என்ன பண்ணுவான்னா, பெத்த பிள்ளைக்கு பயலுக்கு வண்டி ஒண்ணு வாங்கி கொடுத்த 2 லட்சம் 3 லட்சம். அது என்னதுப்பா கேட்டியா என்னமோ ஒண்ணு சொல்றான். சரி கேட்டியம்மா என்னமோ ஒண்ணு. அந்த வண்டியை வாங்கி கொடுத்தா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா. அவன் பாட்டுக்கு புள்ளை இந்த ஏறி இங்க ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு 100ல போயிட்டு 108ல கடந்து ஆறான். சுக்குச்சுக்கா உடைச்சு தான் கொண்டு வராங்க. நமக்கு தெரியணும் என்ன பெருமைக்கு ஒரு டிவி ஸ்கூட்டி வாங்கி கொடு, டிஎன் போட்டு சைக்கிளை வாங்கி கொடு, உடற்பயிற்சி இல்ல ஒரு ஸ்கூட்டர் சின்ன ஏதாவது ஒரு ஸ்கூட்டி கிட்டியா வாங்கி கொடு. அம்புட்டு 150 சிசி 200 250 சிசி ஆகி போச்சு. வண்டியை ஓட்டுறதுக்கு இங்க ரோடும் இல்ல மயிரும் இல்ல. அம்புட்டு காசு போட்டு வண்டியை வாங்கி ரோடு இருக்கானா, ரோடு எல்லாம் பள்ளமா இருக்கு. அந்த வண்டியை கொண்டு அந்த பள்ளத்துல பிரேக் அடிக்கிறான், அவன் குப்பரக்கு விழுகுறான், செத்து போயிடுறான். இதுல வேற லைவ் போடுறான். லைவ் போட்டு பாருங்க நண்பர்களே அப்படின்னு போறான். லைவ்லயே எல்லா காட்சியும் நடக்குது. எதுக்காக சொல்றோம்னா நம்ம தான் வந்து கவனமா இருக்கணும். பெத்த உள்ளே அதை தான் கேட்பான். செல்ல வாங்கி கொடுக்குறியா, அவன் பாட்டுக்கு அருமர தூரடியில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன படத்தையே பாக்குறான். ஏன்னு சத்தம் தான் வருது. பாத்ரூமுக்குள்ள போனா வரமாட்டேங்கிறான் வெளியில. அவனுக்கு காலாங்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு செல்ல வாங்கி கொடுத்து செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கிறான். எந்த படம் வந்தாலும் எல்லா படமும் அதுவா வந்துருது. நீ எல்லாம் எதையும் போய் தேட வேண்டியது இல்ல. ஒரு படமா இங்கிலீஷ் படம், நைஜீரியா படம், நீக்ரோ படம் எல்லாம் வந்துருது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, பிள்ளைங்களை வந்து அப்படி கட்டிச்சிட்டா வளர்க்கணும். இந்த நேரத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எது கத்த தண்டி செல்லு நெட்ல தான் எல்லாம் வருது இல்ல, அப்புறம் கெட்டு போவான்ல. நல்லதை எடுத்துக்கலாம். நம்மால் நல்லதை எடுத்துக்க மாட்டான். அப்படி இருக்கு. எதுக்காக சொல்றோம்னா, அன்னைக்கு என்ன பார்த்தா ஆத்தாமாரு அப்படி இருந்தாங்க. 16 புள்ள பிறந்துச்சு. 16 புள்ளை வீட்டிலே பிறந்துச்சு. வீட்டுல பிறந்துச்சு. வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கு. தண்டட்டி ஓட்ட கிளவி, தமிழச்சிங்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருந்து பிரசவம் பார்த்து புள்ளைய பெத்த தகப்பண்டை எடுத்து நீட்டுச்சே. எந்த நீட்ல படிச்சுச்சு? இன்னைக்கு நீட்ல படிச்சா தான் டாக்டர். முன்னாடியே படிச்சவங்க என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாம் கொத்து வேலைக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எதுக்கு சொல்றோம்னா, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வரக்கும், பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாத்தான் புள்ள வரும். எப்படி சொல்ற? எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில சோப்பரேஷன் நடக்குதா? ஏன் நடக்காதா? நம்மால பெருமைக்கு அங்கேதான் கொண்டு விடுவான். உள்ள 3 மாசம் முழுகாம போன உடனே வாந்தி எடுத்துட்டா சரி நேரா கொண்டு போய் டாக்டர் கையை பிடிச்சி கொடுத்துருவான். டாக்டர் கையை பிடிச்சி பாப்பாரு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா ஆயிட்டியே, நான் சித்தப்பா ஆயிட்டேன், போட்டுக்க வேண்டியதானே. அப்படி சொன்னாத்தான் 9 மாசத்துக்கு அங்கே ஊசியை போடுவாங்க. ஊசியை போட்டு 9 மாசம் கழிச்சு புள்ளைய மறுபடியும் கூட்டிட்டு போனா புள்ளைய டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் போட்டு பார்த்துட்டு பதறிடுவாரு. புள்ள தண்ணியை குடிச்சிருச்சு, கொடி சுத்திக்கிருச்சு, குட்டிங்க நடிக்குது, உடனே ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. அவருக்கு நாளைக்கு ஏதோ செலவு இருக்கும் போல் இருக்கு. 1.5 ரூபா பிள்ளை எடுத்து ஒரே கிளியா கிழிச்சு கையில புள்ள எடுத்து கொலக்கட்டை மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 5 கிலோவில் இருக்கும். மறுபடியும் இங்கு பெட்டில் வைக்கணும்னு மறுபடியும் அந்த புள்ளைய வச்சு அதை குடிச்சிருச்சு இதை குடிச்சுன்னு சொல்லி காசை புடுங்கிறதுக்கு என்னென்னமோ இருக்கு வழி இருக்கு. அதனால அதாவது அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணா உடற்பயிற்சி, அதாவது விறகு வெட்டுவான், வாய்க்கா வெட்டுவான், வரப்பு வெட்டுவான், உடம்பு கட்டுச்சிட்டா வச்சுக்கிட்டான். எந்த உடற்பயிற்சி கூடத்துக்கும் போறது இல்லை. அந்த மாதிரி வந்து அன்னைக்கு மாசமா இருக்கிற பொம்பளைய வந்து இப்படி குனிஞ்சு முந்தி வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை, வெள்ளரிக்கா பண்ணிட்டோம் அப்புறம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும். ஆபரேஷன் பண்ணா முதுகுல ஒரு ஊசியை போடுவான், அப்புறம் குனியவே முடியாது.
எதுக்கு சொல்றோம்னா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது அவமானமா நினைக்காம சரி. அரசு மருத்துவமனையில் உங்க மக்கள் குழந்தைகளுக்கு மக்கட்பேறு அங்கே நீங்க போயிட்டு வந்து மருத்துவம் பார்த்துக்கணும். அதே மாதிரி அரசு பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்க்கணும். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த அறிவும் இல்லாமலாம் இல்லை, அமோகமாக படிக்குது. அரசு பள்ளிகளில் நல்ல ஒரு கல்வி தரத்தை கொடுக்குறாங்க. அதனால் அரசு பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேருங்க. தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைய நம்ம படித்தாத்தான் வந்து சீட்டு வாங்க முடியுமா, படிக்க முடியுமா, சம்பாதிக்க முடியுமா? அரசு பள்ளியில் படித்த எவ்வளோ பெரிய ஆள் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சாதிக்கலையா? ஏன் நம்ம பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியில் சேர்க்கப்படாது? அரசு பள்ளிகள்லையே தமிழ் வழி கல்வி மூலமா குழந்தைகளை படிக்க வைக்கணும். கண்டிப்பா. தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவனுக்கு சமம்ன்ற தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாத்தையும் மொழி தான் பாதுகாக்கும். மொழியை இழந்துட்டேன்னா மொத்தத்தை இழந்துருவேன். அதனால மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இப்படிலாம் நான் கருத்து சொல்ல வந்திருக்கிறேன். சரி, இந்த செய்தியை பூரா ஒரு மனுஷன் எதுக்குடி குடிக்கிறான்?